Hi friends, welcome to my channel. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சோம். வாங்க எப்படி சிம்பிளாக செஞ்சோன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, காலிஃப்ளவர். வாங்க செய்யலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் சூடானோன்னு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் மணமாக இருக்கும் சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் இப்போது ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கடுகு 1 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பொரியணும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இது ரெண்டையும் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் கொஞ்சம் வதக்கி விடணும். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் அது வதங்கிடும். இப்போ வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் அதை இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அந்த மிளகாத்தூள் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, நாங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறோம். நீங்கள் அந்த குவான்டிட்டி கொடுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் கம்மியாக செய்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கோம். அப்புறம் ரெஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். அது வதக்கிட்டு நம்ம காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காலிஃப்ளவரையும் நம்ம இப்போ இந்த இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு அந்த இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். அந்த ஆயிலெலாம் நல்லா அதில் கோட்டாகிற மாட்டை ஃபுல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக காய் இருக்கனால நாங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறோம். 1/2 டம்ளர் தண்ணி நம்ம இப்போது இதுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காண்டி நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம இப்போது மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி ரெடி ஆச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு அந்த ஆயிலெலாம் வெளில வர வரையும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டா நம்மளோட காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெரி சிம்பிள், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரச சாதம் பருப்போட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.